அரசு பணியாளர்கள் போன்று திருக்கோவிலில் உழைக்கும் பெண் பணியாளர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு தர வேண்டும் என்று திருக்கோவில் தொழிலாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர் யூனியனின் சென்னை கோட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகளுக்கான சிறப்பு கூட்டம் சென்னை ஓட்டேரியில் உள்ள அருள்மிகு செல்லப்பிள்ளையார் திருக்கோவிலில் சென்னை கோட்ட தலைவர் தனசேகர் தலைமையில் மாநில மகளிர் அணி செயலாளர் செந்தமிழ் செல்வி முன்னிலையில் நடைபெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு திருக்கோவில்களில் பணியாற்றும் உழைக்கும் பெண்களுக்கான ஒருங்கிணைப்பு கூட்டம் வருகின்ற மார்ச் 23ஆம் தேதி சனிக்கிழமையன்று காலையில் நடத்துவது எனவும், இந்த கூட்டத்திற்கு சென்னையில் உள்ள பெண் சாதனையாளர்களை சிறப்பு விருந்தினர்களாக அழைத்து அவர்களை இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற செய்வது என்றும், மேலும் இக்கூட்டத்தில் அரசு பணியாளர் போன்று திருக்கோவிலில் உழைக்கும் பெண் பணியாளர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு தர வேண்டும் என்றும், கர்ப்பிணி பெண்கள் அலுவலகத்தில் வசதியாக உட்கார்ந்து பணிகளை கவனிக்க தனி இருக்கைகள் செய்து தர வேண்டும் என்றும், குடிநீர் வசதி மற்றும் கழிப்பிட வசதி முறையாக செய்து தர வேண்டும், பெண் பணியாளருக்கு வரையறுக்கப்பட்ட பணி நேரம் செய்து தர வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. மேலும் மகளிர் அணியின் சென்னை கோட்ட துணை செயலாளர்களாக அமிர்தா மற்றும் மகேஸ்வரி ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து திருவொற்றியூர், ஆர்கே நகர், ராயபுரம் கிளையின் செயலாளராக மைதிலி, பெரம்பூர், மாதவரம் கிளையின் செயலாளராக ரோஜாரமணி, எழும்பூர் திருவிக நகர் கிளை செயலாளராக தீபா, தேனாம்பேட்டை திருவல்லிக்கேணி ஆயிரம் விளக்கு கிளை செயலாளராக சீதா, பூங்கா நகர் துறைமுகம் கிளையின் செயலாளராக கோமதி, வில்லிவாக்கம் கிளை செயலாளராக அனிதா ஆகியோர் புதிய மகளிர் அணி நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டனர். இக்கூட்டத்தில் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் முத்துசாமி, சென்னை கோட்டத்தின் செயலாளர் ரமேஷ், கொள்கை பரப்பு செயலாளர் வெங்கடேசன், பொருளாளர் தனசேகர், சென்னை கோட்டத்தின் மகளிர் அணி செயலாளர் விஜயலட்சுமி மற்றும் சென்னை கோட்டம் நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், சென்னை கோட்ட செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.